கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் உங்கள் ராசியின் தன்மைகள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே காட்சியில் தரை போய் பாருங்கள். இன்றைக்கு உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி, ராகு பயிற்சி எப்படி இருப்பது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 14/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஆகும். 9ஆம் இடத்தில் ஜாதகருக்கு சில கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு தொழில் ஸ்தானத்தில் பயிற்சியாகி சில தொழிலில் தடைகளையும் சில கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் கொடுக்க உள்ளார். இவருடைய அனுக்கிரகம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ஏற்றம் இறக்கங்கள் காணப்படலாம். வருமானத்தின் நிலைப்பாடு குறைவாக இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். குருவுக்கு 5, 7, 9 பார்வையாகும். குரு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை, தனஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல நிம்மதியும் மன அமைதியும் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள், குடும்பம், மனைவி வகையில் சிறப்பான பலன்கள் உண்டு. செல்வாக்கும் சொல்வாக்கும் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் மேம்படும். வீடு கட்டக்கூடிய நிலை சிலர் பேருக்கு உருவாகும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகும். புதிதாக இடம் வாங்கக்கூடிய நிலை, பத்திரம் பதியக்கூடிய நிலை அமைப்புகள் ஒரு சிலருக்கு உருவாகும். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். குரு 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் மாற்றங்கள், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும், இடம் விட்டு இடம் நகர்ந்து தொழில் அமைப்புகள் செய்யக்கூடிய நிலையும் கண்டிப்பாக உருவாகும். இவர் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய அமைப்பாக இருக்கும். கஷ்டங்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் சிறப்பு பெற்றாலும் பிரச்சனை இல்லாத வாய்ப்பு உருவாகும். அடுத்து உங்கள் ராசிக்கு ராகு பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். 18/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி பிள்ளையாருடைய வழிபாடும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோருடைய வழிபாடும் எடுத்துக்கொள்வது கால சிறந்தது. ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகின்றார்கள். அதாவது உங்கள் இதுவரை 1.5 வருட காலம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து இப்போ 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 7ஆம் இடம் என்பது சில பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ராகு கேதுக்களுக்கு 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய ராகு பகவான் ராசிக்கு நல்ல பலன்களை வழங்குவார். 6ஆம் இடம் என்பது வேலை. வேலையில் உள்ள ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். இடம் விட்டு இடம் நகர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை ராகு பகவான் குரு பார்வை பெறுவதால் சிறப்பான பலன்கள் நடக்கும். சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அனுக்கிரகம் உண்டாகும். இடம் விட்டு இடம் நகர்ந்து வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய நிலைகள், அமைப்புகள் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வருமானத்தின் நிலைப்பாடு நன்றாக இருக்கும். உங்கள் ராசியிலே உட்கார்ந்த கேது பகவான் கடந்த 1.5 வருட காலம் கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் கொடுத்திருந்த கேது பகவான் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்திற்கு செல்வதால் விரயம் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சூரியனுடைய வீடு என்பதால் உடல் உஷ்ணமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் துளாராசியின் தன்மைகள், சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இந்த சேனலை மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.